ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். பனானா டேட்ஸ் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் பாலை காய்ச்சி ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் பால் உங்களுக்கு. 5-6 பாதாமாக தண்ணியில் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாலையும் பாதாமையும் பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாமையும் பாலையும் அடிச்சுட்டு வந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு வாழைப்பழத்தை தோல் உரித்து கட் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. தோல் உரிக்காமல் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரீஸ் ஆன பிறகு உங்களுக்கு தோல் உரிக்க ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கண்டிப்பாக தோல் உரிச்சிட்டு வச்சுருங்க. 4 பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டுத்தையும் பிளெண்டரில் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மில்க் ஷேக் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த பாதாமையும் பாலையும் அடித்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். சால்ட்டு ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா 2 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. எனக்கு ஸ்வீட் பத்தலை, நான் 2 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பனானா டேட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான பனானா டேட்ஸ் மில்க் ஷேக் ரெடி. இந்த மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.